அப்பொழுதுதான் இஸ்லாம் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரும் தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தும். பல்வேறு நபித்தோழர்களினுடைய வரலாறுகளை நாம் எல்லாம் படிக்கிறோமா இல்லையா? நமக்கெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். தாபியீன்கள், தபா தாபியீன்களினுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கும் பொழுது இப்படியும் ஒரு கூட்டம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்களா என்ற ஆச்சரியத்தோடு நாம் காணுகிறோமே. இந்த ஆச்சரியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஒரு கலாச்சாரமாக பார்த்தார்கள். தங்களினுடைய வாழ்வினுடைய வழிகாட்டியாக இஸ்லாத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். முழு வாழ்வையும் அலங்கரிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இஸ்லாம். என் அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ற இந்த நாகரீகம், இந்த நாகரீகத்தில் மின்னக்கூடிய பக்கங்கள், வெறும் வணக்க வழிபாடு ஓடி மட்டுமே பார்த்து பழகிய இந்த பார்வையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் நம்முடைய கலாச்சாரத்தோடி இந்த நாகரீகம், இஸ்லாம் என்ற இந்த நாகரீகம் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் கோலாட்சி இருக்கிறது, என்னென்ன மாற்றத்தை இந்த பூமி பந்தில் நடத்தி இருக்கிறது என்பதைத்தான் இந்த சிறிய நேரத்தில் நாம் காண இருக்கிறோம். முதன்மையாக இஸ்லாமிய நாகரீகத்தில் மின்னக்கூடிய முதல் பக்கம் என்ன தெரியுமா? இறை கோட்பாடு என்ற இந்த பக்கம்தான். பல்வேறு சித்தாந்தங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு கொள்கைகள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் எல்லா கொள்கையையும், எல்லா சித்தாந்தத்தையும் தாண்டி இஸ்லாம் தனித்து விளங்கக்கூடிய ஒரு பகுதி என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது இந்த இஸ்லாம் சுமந்திருக்கக்கூடிய இறை கோட்பாடு. இஸ்லாம் ஒரே இறைவனை வணங்க வேண்டும், அந்த இறைவனை மட்டுமே நம்முடைய வாழ்வினுடைய இறைவனாக, அந்த இறைவன் மட்டுமே நம்முடைய வாழ்வில் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற இந்த கொள்கையை இஸ்லாம் இந்த உலகத்தில் ஆழமாக, அழுத்தமாக பதிவு செய்தது. காணக்கூடியதை எல்லாம் வணங்கி கொண்டிருந்த ஒரு கூட்டம், பயமுறுத்தக்கூடியதையெல்லாம் கடவுளாக கற்பனை செய்து கொண்டிருந்த கூட்டத்திற்கு மத்தியில் அல்லாஹ் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியானவன். இஸ்லாம் இன்று வரை பசுமையாக இருக்கிறது என்று சொன்னால், உலகெங்கும் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிரான பல்வேறு பிரச்சாரங்கள், இஸ்லாமிய சித்தாந்தத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய பல்வேறு தவறான கருத்துகள் இஸ்லாத்தின் மீது தூக்கி எறியப்பட்டாலும், ஆனாலும் இஸ்லாம் இன்றும் உலகத்தில் மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு மார்க்கமாக, உலகத்திலேயே வேகமாக பரவக்கூடிய மதம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான். குறிப்பாக மேலை நாடுகள் இஸ்லாத்திற்கு எதிரான பல்வேறு பொய் பிரச்சாரத்தை நீண்ட நெடிய காலமாக பயன்படுத்தினார்கள். முஸ்லிம்களை பற்றியும், இஸ்லாத்தை பற்றியும், முஸ்லிம்களினுடைய சொத்தான குர்ஆனை பற்றியும் எல்லாம் மிக கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் இந்த விமர்சனங்களையும் தாண்டி இஸ்லாம் இன்றைக்கு உலகத்தில் மிக வேகமாக பரவுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம், இன்றும் நீர்த்து போகாமல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த இறை கோட்பாடை இஸ்லாம் முன்மொழிந்ததோ, எந்த இறை கோட்பாட்டை நோக்கி இந்த உலகத்திற்கு சப்தமாக அழைப்பு கொடுத்ததோ, அதே இறை கோட்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் இஸ்லாம் பசுமையாக இன்றும் இருக்கிறதா இல்லையா? இந்த இறை கோட்பாடுதான். ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று பல்வேறு மக்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். பல மதங்களும் கூட ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறது. ஆனால் அங்கெல்லாம் தோற்று போய்விட்டது இறை கோட்பாடுகள். இஸ்லாம் மட்டும் 1400 ஆண்டு காலமாகியும் அதே பசுமையோடி, அதே பிரச்சாரத்தை முன்னெடுத்து இன்றும் இஸ்லாத்திற்குள் வேகமாக நுழையக்கூடிய மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள். உங்களை கவர்ந்தெழுத்த ஒன்று இந்த மார்க்கத்தில், இந்த இஸ்லாமிய மதத்தில், இந்த இஸ்லாமிய சித்தாந்தத்தில், இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தில் உங்களுக்கு மிக பிடித்த பகுதி எது என்று கேட்டு பார்த்தால் அவர்கள் சொல்லக்கூடிய, ஒருமித்து சொல்லக்கூடிய ஒரு தகவல், இஸ்லாம் சுமந்திருக்கக்கூடிய இறை கோட்பாடு தான். ஆமென் அன்பு சகோதரர்களே, பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த கொள்கையை சுமப்பதற்கு முன்னால் அந்த மக்காவினுடைய மக்கள் பார்ப்பதையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள். குர்ஆன் பதிவு செய்கிறது, அவர்கள் பயணம் செய்வார்களாம். பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் பயணம் செய்யும் பொழுதே தங்களோடு சிலைகளை சுமந்து கொண்டு பயணம் செய்வார்களாம். காரணம், தங்களினுடைய பயணங்களில் வணங்க வேண்டும் அல்லவா? அப்படி ஒரு காலம் அவர்கள் மறந்து விட்டால்
தாங்கள் வைத்திருக்கக்கூடிய மாவை குலைத்து அந்த மாவையே கடவுளாக கற்பனை செய்து வணங்கிவிட்டு பிறகு அந்த மாவையே அவர்கள் குலைத்து சாப்பிட்டுக் கொள்வார்கள். இப்படி இறைவனை மறந்து பார்ப்பதையெல்லாம் இறைவனாக வணங்கி கொண்டிருந்த ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் தான் இஸ்லாம் ஒரே இறைவனின் பக்கம் அந்த மக்களை அழைப்பு கொடுத்தது. பார்ப்பதை எல்லாம் வணங்கினார்கள். குர்ஆன் பதிவு செய்கிறது, இஸ்ஜுதூன லிஷம்ஸ், சூரியனுக்கு சுஜூது செய்தார்கள், சந்திரனை வணங்கினார்கள். பயணம் செய்வதற்கு முன்னால் அம்புகளை எரிந்து மூட நம்பிக்கை உடைய மக்களாக இருந்தார்கள். மழை பொழியாவிட்டால் மாட்டினுடைய ஒட்டகத்தினுடைய வாலில் தீயை பற்ற வைத்து அது ஓடக்கூடிய அழகை பார்த்து மழை பொழியும் என்பதாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். மூட நம்பிக்கையில் திளைத்து கொண்டிருந்த ஒரு சமூகம். அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் இந்த ஒரே ஒரு இறைவனினுடைய கோட்பாட்டை கொண்டு சென்றது. ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். அந்த இறைவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. பயப்படுவதற்கும் ஆதரவு வைப்பதற்கும் உதவி செய்வதற்கும் தகுதியானவன் அவன் மட்டும்தான். அவனே நம்மை படைத்தான். அவனே நமக்கான உணவுகளை படைத்திருக்கிறான். உலகத்தில் எல்லோரையும் மதிக்க வேண்டும். நாட்டை மதிக்க வேண்டும், தாயை மதிக்க வேண்டும், சகோதர சகோதரிகளை மதிக்க வேண்டும். ஆனால் வணக்கம் என்று வந்துவிட்டால் நம்மை படைத்த ஒரு இறைவன் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியானவன். நாம் எல்லோரும் அவனினுடைய அடிமைகள் என்ற சித்தாந்தத்தை இஸ்லாம் விதைக்க ஆரம்பித்தது. இந்த விதைதான் இஸ்லாம் 1400 ஆண்டுகளை கடந்து இன்றும் பசுமையோடு இஸ்லாம் இந்த உலகத்தில் தலை தோங்குவதற்கு அடிப்படை காரணம் இஸ்லாம் சுமந்திருக்கக்கூடிய அந்த இறை கோட்பாடு. இது முதல் விஷயம். இந்த அடிப்படையை எந்த நேரத்திலும் நாங்கள் மறந்து விடக்கூடாது. இஸ்லாத்திற்கென்று இஸ்லாம் இந்த உலகத்தில் விதைத்த விதைகளிலேயே மிக முக்கியமான ஒரு விதை இருக்கும் என்று சொன்னால் அது ஏகத்துவம், தௌஹீத் என்ற இந்த விதையைத்தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் விதைத்தது. குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறானே, நாம் இறை தூதர்களை அனுப்பினோம். எதற்காக இந்த பூமியில் நாம் இறை தூதர்களை அனுப்பினோம்? அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர நீங்கள் யாரையும் ஆராதிக்க கூடாது, யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்ற இந்த உயர்ந்த கொள்கையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காகவும் இந்த கொள்கையின் மீது ஒரு உலகம் கட்டமைக்கப்படுவதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் இறை தூதர்களை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். நபி தோழர்கள் எந்த ஒரு தேசத்திற்குள்ளாக நுழைந்தாலும் அவர்கள் அந்த தேசத்தில் முழங்கக்கூடிய முதல் வார்த்தை என்ன? புஇஸ்து, நாங்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்களை உருவாக்குவதற்காக நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, எமது நாகரீகத்தில் மின்னக்கூடிய முதல் பக்கம் இந்த இஸ்லாம் சுமந்திருக்கக்கூடிய இறை கோட்பாடு. இந்த கோட்பாடு இன்றும் பசுமையாக இருக்கிறது. உலகத்தில் இந்த இறை கோட்பாட்டை சொன்ன பல்வேறு மதங்கள் காணாமல் போய்விட்டது. ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்பதாக பிரச்சாரம் செய்த பல்வேறு மக்கள் இன்றைக்கு உலகத்தில் அடையாளம் தெரியாமல் போய்விட்டார்கள். ஆனால் இஸ்லாம் இந்த கொள்கையை இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்தது, இன்றும் பிரச்சாரம் செய்கிறது. இந்த கொள்கையின் மீது ஒரு பெரும் கூட்டத்தை இஸ்லாம் வார்த்தெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் இஸ்லாம் இந்த கொள்கையில் எந்த விதத்திலும் ஒரு சிறிய பகுதியை கூட இஸ்லாம் விட்டுக் கொடுத்ததில்லை. பிறரெல்லாம் இந்த கொள்கையை பேசி இருக்கலாம், ஆனால் அவர்கள் தோற்று போனதற்கு அடிப்படை காரணம் என்ன? எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரம் இந்த கொள்கையை விட்டு கொஞ்சம் அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். ஆனால் குர்ஆன் என்ன நமக்கு பதிவு செய்கிறது? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, அல்லாஹுதான் எங்களினுடைய ரப். அந்த வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எதற்காக வேண்டியும் எந்த சூழலிலும் இந்த வார்த்தையை, இந்த கொள்கையை நீங்கள் விட்டு கொடுத்து விடக்கூடாது. பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமை, சிலைகளையும் சிலுவைகளையும் வணங்கி கொண்டு தன்னுடைய முதலாளிகளுக்கு பணிவிடை செய்து கொண்டு அவர்களே இவருக்கு கண் கண்ட தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஆனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவரினுடைய உள்ளத்தில் ஆழமாக இறங்க ஆரம்பித்தவுடன் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வாழ்வு எப்படி மாறியது? மக்காவினுடைய வீதிகளில் மிக கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அரேபிய தீபகற்பம் கேள்விப்படாத கொடுமைகளை எல்லாம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது கட்டவிழ்த்தார்கள். உமையா பிலால் ரலியல்லாஹுவை மிக கடுமையாக கொடுமை செய்தான். ஒரு கட்டத்தில் சொல்வான் பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து, பிலாலே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கையை நீ விட்டு கொடுக்காவிட்டால், இந்த கொள்கையிலேயே நீ உறுதியாக இருந்தால் அரேபிய தீபகற்பம்
கண் காணாத கொடுமைகளை எல்லாம் நீ அனுபவிப்பாய் என்று பிலால் ரலியல்லாஹு எச்சரிக்கை செய்யப்பட்ட நேரம் பிலால் ரலியல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த இறை கோட்பாடு உள்ளத்தில் இறங்கி அந்த தோழர் உறுதியோடு சொன்னார்கள், உமையா நீ என்ன நினைத்து கொண்டாய்? அரேபிய தீபகற்பம் காணாத கொடுமைகளை நீ கட்டவிழ்த்தாலும் இந்த கொள்கை என்னிடத்தில் ஆழமாக இறங்கி இருக்கிறது. அரேபிய தீபகற்பத்தில் காணாத பொறுமைசாலியாக என்னை நீ பெற்றுக் கொள்வாய். இந்த கொள்கைக்காக எதையும் நாங்கள் விட்டுக் கொடுப்போம், இந்த கொள்கைக்காக எதையும் நாங்கள் இழப்போம் என்ற ஒரு உயர்ந்த மக்களை இஸ்லாம் வார்த்தெடுத்தது. இதுதான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியிலும் இஸ்லாம் இன்று வரை உலகத்தில் மிக வேகமாக பரவுவதற்கு அடிப்படையான காரணம். என் அன்பு தோழர்களே, என் அன்பு சகோதரர்களே, நமது நாகரீகத்தில் இருக்கக்கூடிய இறை கோட்பாடு. இரண்டாவதாக, இந்த மார்க்கம் சுமந்திருக்கக்கூடிய ஒழுக்கங்கள். இந்த மார்க்கம் வெறும் கொள்கையை மட்டும் பேசிக்கொண்டு சடவாதத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அல்ல. கொள்கையின் ஊடாக இஸ்லாம் கற்றுக் கொடுத்த பண்பாடுகள், ஒழுக்கங்கள். இந்த பண்பாடுகளின் மீதும் இந்த ஒழுக்கத்தின் மீதுதான் இஸ்லாம் நிலைத்து நிற்கிறது. ஓரிரை கோட்பாட்டின் மீது இஸ்லாம் இன்று வரை பசுமையாக இருந்தாலும் ஒழுக்கம், உயர்ந்த குணங்கள், உயர்ந்த பண்பாடுகள், இந்த பண்பாட்டின் மீதே இஸ்லாம் இன்று வரை நிலைத்து நிற்கிறது. இந்த உலகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இஸ்லாம் வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால், பல்வேறு விதமான தாக்குதல்களையும் பல்வேறு விதமான பொய் குற்றச்சாட்டுகளின் இஸ்லாத்தின் மீது சேரை போன்று தூக்கி எறியப்பட்டாலும் இவை அனைத்தையும் உதாசீனப்படுத்திவிட்டு எந்த பொய் குற்றச்சாட்டும் உறுதிப்படுத்த முடியாத அளவிற்கு இஸ்லாம் இந்த பூமி பந்தில் நிலைத்து நிற்பதற்கு காரணம் இந்த சுமந்திருக்கக்கூடிய உயர்ந்த பண்பாடுகள். நீங்கள் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் தாடி வைத்திருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் தொப்பி அணிந்து இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் 5 நேரம் தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதை தாண்டி இஸ்லாம் ஒரு முஸ்லிமை எதிர்பார்க்கிறது. நாம் ஏன் தொழுகிறோம் என்ற அன்பு தோழர்களே? என்றாவது நமக்கு மத்தியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோமா? நான் ஏன் தொழ வேண்டும்? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானில் என் மீது நோன்பு கடமையாக்க வேண்டும்? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜினுடைய மாதத்தில் ஹஜ்ஜை அல்லாஹ் என் மீது கடமையாக்க வேண்டும்? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் சம்பாதித்த பொருளில் ஒவ்வொரு வருடமும் 2.5% அல்லாஹ் ஜக்காத்தாக வெளியாக்க வேண்டிய அவசியம் என்ன என்றால் நாம் கேள்வி கேட்டிருப்போமா? ஏதோ தொழுகிறோம். எப்படி ஒரு எலக்ட்ரானிக் பொருள் சுவிட்ச் போட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி இயங்குமோ அது போன்று இமாம் குனிகிறார், நாம் குனிகிறோம். இமாம் சுஜூது செய்தால் நாம் சுஜூது செய்கிறோம். ரமதான் மாதம் வந்தால் உலகம் எல்லாம் பசித்திருக்கிறது, நாம் பசித்திருக்கிறோம். இதுவா? இல்லை என் அன்பு தோழர்களே. குர்ஆன் இதற்கான விடையை நமக்கு பதிவு செய்கிறது. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அசிங்கங்களில் இருந்தும் ஆபாசங்களில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும், தற்காத்துக் கொள்ளும். நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸாம யௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப். உங்களில் ஒரு நோன்பு நோட்டிருந்தால் அவர் கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், அவர் கெட்ட செயல்கள் செய்ய வேண்டாம். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஃபீ ஹாஜத்தின் ஃபீ அய்யதா துஆம வ ஷராபா. ஒழுக்கம் கெட்டவனாய் கெட்ட வார்த்தை பேசுவதையும் கெட்ட செயல் செய்வதையும் எவன் விடவில்லையோ அவன் நோன்பு நோற்பதினால், அவன் பசித்திருப்பதினால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை. குர்ஆன் அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ் ஃபலா ரஃபஸ் வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ் என்பது எண்ணப்பட்ட சில மாதத்திற்கு சொந்தமான இபாதத். யார் மீது ஹஜ் கடமையாகி விட்டதோ அவர் கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், அவர் கெட்டத்தனமாக நடக்க வேண்டாம், அவர் சண்டையிட வேண்டாம், பிறரோடு அவர் தர்க்கம் செய்து முறைத்து கொள்ள வேண்டாம். குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. ஜகாத் ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகதன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. நபியே, நீங்கள் அவர்களினுடைய பொருளில் ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்த்து நீங்கள் ஜகாத்தை எடுக்கணும். எதற்காக ஜகாத் எடுக்கணும்? அவர்களினுடைய ஒழுக்கத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவர்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக நீங்கள் அவர்களுடைய பொருளில் இருந்து ஜகாத்தை நீங்கள் எடுக்கணும் நபியே.
அப்ப எல்லா இபாதத்திற்கு பின்னால் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கு என்ன? ஒரு ஒழுக்கமுள்ள தலைமுறை, ஒரு ஒழுக்கமுள்ள பண்பாடு மிக்கவர்களை இந்த உலகத்தில் இஸ்லாம் உருவாக்க நினைக்கிறது. எமது நாகரீகத்தினுடைய மிக முக்கியமான இரண்டாவது பக்கம், ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பகுதிகள் என்று சொன்னால் அதில் முதல் பகுதி இறை கோட்பாட்டுக்கு இஸ்லாம் ஒதுக்கி இருக்கிறது. மற்றொரு பகுதியை இஸ்லாம் ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் மனித நேயத்திற்கும் இஸ்லாம் ஒதுக்கி இருக்கிறது. ஒரு மனிதர் தொழுகிறார், ஆனால் அவரினுடைய நாவை அவர் பேணாவிட்டால், அவரினுடைய ஒழுக்கத்தில் அவர் சரியாக இல்லாவிட்டால், அவரினுடைய நீத தன்மையில் அவர் சரியாக இல்லாவிட்டால், ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார், ஆனால் அவரினுடைய வியாபாரத்தில் அவர் நியாயத்தன்மையோடு நடந்து கொள்ளாவிட்டால், ஒருவர் நோன்பு நோக்குகிறார், ஆனால் மனித நேயத்தோடு அவர் இந்த உலகத்தில் நடக்காவிட்டால் அவரை இபாதத்து செய்தவனாகவே இஸ்லாம் கணக்கிடவில்லை. இந்த இபாதத்திற்கு பின்னால் வெறும் சடவாதத்தை பேசக்கூடிய மார்க்கம் அல்ல நம்முடைய மார்க்கம். ஏதோ குனிய வேண்டும், ஏதோ நிற்க வேண்டும், ஏதோ படுக்க வேண்டும், ஏதோ பசித்திருக்க வேண்டும், ஏதோ அள்ளி கொடுத்து விட்டால் போதும், இதற்காக வேண்டி பேசக்கூடிய கொள்கை அல்ல இஸ்லாம். இந்த சடவாதத்தை தாண்டி இஸ்லாம், இந்த இபாதத்திற்கு பின்னால் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கு என்ன? நம்முடைய பண்புகளை நாங்கள் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும், வாழ்வில் ஒழுக்கங்கள் மிளிர வேண்டும். ஏனென்றால் 150 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் நிரப்பமாக இருக்கிறோம். எவ்வாறு இந்த இஸ்லாம் இவ்வளவு விரைவாக குறுகிய காலகட்டத்தில், வெறும் ஒரு 1400 ஆண்டு காலத்தில் எல்லா கண்டங்களுக்குள்ளாகவும் இஸ்லாம் நுழைந்து விட்டது, எல்லா நாடுகளுக்குள்ளாகவும் இஸ்லாம் நுழைந்து விட்டது. குறுகிய காலகட்டம். வெறும் இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த 100 ஆண்டுகள் முடிவதற்குள்ளாக உலகத்தினுடைய எல்லா கண்டங்களுக்குள்ளாகவும் இஸ்லாம் நுழைந்து விட்டது. ஆசிய கண்டத்தை ஆக்கிரமித்து ஆப்பிரிக்க கண்டத்திற்கு நுழைந்து ஐரோப்பிய கண்டத்தினுடைய எல்லையில் தட்டி கொண்டிருந்தது இஸ்லாம். என்ன காரணம்? என் அன்பு சகோதரர்களே, அந்த தோழர்களிடத்தில் இருந்த அந்த ஒழுக்கம். நம்மெல்லாம் இந்தியர்கள், நம்முடைய தாய்மொழி தமிழ். நம்ம யாராவது அரபு நாடுகளுக்கு சென்று அரபு மொழியை கற்று இந்த மார்க்கத்தை நாம் விளங்கி கொண்டோமா? ஆனால் கீழடி, சென்ற வாரம் மதுரையினுடைய கீழடி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பொதுவாக அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. மத்திய அரசு 3 முறையும், மாநில அரசினுடைய தொல்லியல் துறை 5 முறைக்கும் அதிகமாக அந்த கீழடியில் பல்வேறு விதமான அகழ்வாராய்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். சென்ற வாரம் அந்த கீழடியில் எடுக்கப்பட்ட சில நாணயங்கள், இந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்ட வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத். அந்த நாணயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், இதுவரை கீழடியில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது, மத்திய அரசு ஆராய்ச்சி செய்திருக்கிறது, மாநில அரசினுடைய தொல்லியல் துறையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. இதுவரை கீழடியில் மத சம்பந்தப்பட்ட எந்த அடையாளமும் பெற்றுக் கொள்ளப்படவே இல்லை. ஆனால் சென்ற வாரம் சில நாணயங்கள், கீழடியினுடைய அந்த இடத்தில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடத்தில் சில நாணயங்கள் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அந்த நாணயங்கள் யாவும் குர்ஆனினுடைய வசனங்கள் பொதிந்த நாணயங்கள், அல்லாஹுவின் தூதரினுடைய பெயர் பொறிக்கப்பட்ட நாணயங்கள், அல்லாஹுவினுடைய நாமம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். அந்த நாணயத்தை ஆராய்ச்சி செய்தால் கிபி 7ஆம் நூற்றாண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த ஒரு 50, 60, 70 வருடங்களுக்கு பிறகு அந்த நாணயத்தினுடைய ஆயுள்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக பார்த்தாலும் ஒரு 100 ஆண்டுகள் தான். அல்லாஹுவின் தூதர் மரணித்த ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக உபயோகப்படுத்தப்பட்ட சிரியாவினுடைய நாணயங்கள், மக்காவினுடைய நாணயங்கள், மதீனாவினுடைய நாணயங்கள் கீழடியினுடைய, மதுரையினுடைய கீழடியினுடைய ஆராய்ச்சியில் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. ஆச்சரியப்படுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள், எவ்வாறு இது சாத்தியம்? இதுவரை என்ன வரலாறு சொல்லப்பட்டது? முகலாயர்களினுடைய படையெடுப்பின் மூலியம், சர்வாதிகாரத்தின் மூலியமாகத்தான் இந்தியாவிற்குள் இஸ்லாம் நுழைந்தது என்பதாகவே இதுவரை நாம் படித்திருக்கிறோம். பல அப்பாவி சகோதர சகோதரிகளுக்கு தவறான முறையில் பாடம் கற்பிக்கப்பட்டது. இந்தியாவில் முகலாயர்கள் படையெடுத்து வந்தார்கள், ஒரு கையில் குர்ஆனையும் மறு கையில் வாளையும் ஏந்தி வந்தார்கள். தங்களினுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் வாளை வெட்டினார்கள். இப்படியாகவே பரப்பப்பட்டது. முகலாயர்கள் படையெடுத்த 500 வருடங்கள் தான் ஆகிறது. முகலாயர்கள்
500 வருடங்கள் தான் ஆகிறது படையெடுத்து. ஆனால் இந்த நாணயங்கள் கீழடியில் நபியினுடைய மரணத்திற்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டினுடைய நாணயங்கள் பெற்றுக் கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுக்கு வருகிறார்கள். இஸ்லாம் சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக, வியாபார ரீதியாக தமிழர்களுக்கும் அரபுகளுக்கும் கிட்டத்தட்ட நபியினுடைய காலத்திலேயே தொடர்பு இருந்திருப்பதாகவும் அப்பொழுதே இஸ்லாம் தமிழகத்திற்குள்ளாக நுழைந்து விட்டதாகவும் பதிவு செய்யப்படுகிறது. எவ்வாறு இஸ்லாம் பரவியது? நபியினுடைய காலம், நபியினுடைய காலத்திலேயே இந்தியாவிற்குள்ளாக இஸ்லாம் எவ்வாறு பரவியது? எந்த படையெடுப்பும் நடக்கவில்லை, எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஒன்றே ஒன்றுதான், நபி தோழர்களும் தாபியின்களும் வியாபார நிமித்தமாக நாலாபுறங்களிலும் கடற்கரைகளில் பயணம் செய்யும் பொழுது அவர்கள் கேரள வழியாக தமிழகத்திற்குள்ளாக நுழைகிறார்கள். அவர்களினுடைய ஒழுக்கம், அவர்களினுடைய வியாபாரத்தினுடைய நியாயத்தன்மை, அவர்களினுடைய பண்பாடுகளை பிற மக்கள் பார்க்கிறார்கள். மொழி வித்தியாசப்படுகிறது, பேசக்கூடிய மொழி புரியாது. அவர்கள் அரபுகள், நாம் தமிழர்கள். மொழிகள் புரியாவிட்டாலும் மொழிகளால் எத்தி வைக்க முடியாத, ஊடுருவ முடியாத கொள்கையை ஒழுக்கம் ஊடுருகி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. உலகம் முழுவதும் அப்படித்தான். இன்றைக்கு 150 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம் என்று சொன்னார். இந்த முஸ்லிம்கள் எல்லோரும் அரபுகள் அல்ல. அரபுகளினுடைய மொத்த எண்ணிக்கை 10 கோடியை கூட தாண்டாது என்று நான் நினைக்கிறேன். 10-15 கோடியை கூட அரபுகளினுடைய எண்ணிக்கை தாண்டாது. இதை தாண்டி ஒரு நீண்ட உலகம். இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமாக இருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வாறு இந்த கொள்கை பரவியது? அவர்களினுடைய ஒழுக்கத்தை கொண்டும் அவர்களினுடைய நியாய தர்மத்தை கொண்டும் தான் இந்த கொள்கை பரவி இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு ஜிஸ்யாவை பெற்றுக்கொள்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். மதீனாவில் யூதர்கள் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் ஒரு பகுதியில். நபிக்கு எதிராகவும் நபித்தோழர்களுக்கு எதிராகவும் அவர்கள் துரோகம் செய்து விடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். ஜிஸ்யா, முஸ்லிம்களுக்கு வரி கெட்டி வாழ வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஜிஸ்யா என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு எப்படி ஜக்காத்தை அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் கடமையாக்கி இருக்கிறானோ அதுபோலத்தான் முஸ்லிம்களை பொருந்தி வாழக்கூடிய, முஸ்லிம்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய, இஸ்லாமிய நாடுகளில் வாழக்கூடிய ஏனைய மதத்து மக்கள், அவர்களும் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் மீது ஜக்காத்தை இஸ்லாம் கடமையாக்காமல் அவர்கள் மீது ஜிஸ்யாவை, ஜக்காத்தை விட மிக குறைவான ஒரு பகுதியை இஸ்லாம் கடமையாக்கியது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யூதர்களினுடைய ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு ஜிஸ்யாவை வசூல் செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு போறாங்க. இப்ப யூதர்கள் எல்லாம் அபூதர் ரலியல்லாஹுவை கண்ணியப்படுத்துகிறார்கள். மிக கவனமாகவே கேட்க வேண்டும். எம்முடைய நாகரீகத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பக்கம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது மிக முக்கியமான ஒழுக்கம் என்ற ஒரு பக்கம்தான். ஒழுக்கத்தை நாம் இழப்போம் என்று சொன்னால், எவ்வளவு உயர்ந்த கொள்கையை நாம் சுமந்திருந்தாலும், எவ்வளவு மிக பாரம்பரியமிக்க சித்தாந்தம் நமக்கு பின்னால் இருந்தாலும் கூட, ஒழுக்கத்தை நாம் இழந்து விட்டால், பண்பாடுகளை நாம் துறந்து விட்டால், இந்த உலகத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் பேச்சை கொண்டோ அல்லது சடவாத சிந்தனையை கொண்டோ இஸ்லாம் இந்த உலகத்தில் வளர்ந்த மார்க்கம் அல்ல. உயர்ந்த பண்பாடுகளை கொண்டு இஸ்லாம் இந்த உலகத்தில் எழுச்சி பெற்றிருக்கிறது. உலகத்தினுடைய பல நாடுகளை இஸ்லாம் ஆக்கிரமித்தது என்று சொன்னால் கொடுமைகளின் மூலியமாக ஆக்கிரமிக்கவில்லை. முஸ்லிம்களிடத்தில் இருந்த அந்த உயர்ந்த பண்பாடுகள், ஒழுக்கங்கள், மனிதநேயம், நீதியும் நேர்மையும் முஸ்லிம்கள் வெளிக்காட்டக்கூடிய இந்த அழகை பார்த்துதான் செல்லக்கூடிய எல்லா இடத்திலும் கரங்களை விரித்து மக்கள் வரவேற்றதற்கு அடிப்படை காரணம் அன்றைய தோழர்களிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒழுக்கம்தான். எமது நாகரீகம் மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்கம்தான். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யூதர்களினுடைய பகுதிக்கு செல்கிறார்கள். ஜிஸ்யாவை வசூல் செய்யக்கூடிய நேரம் யூதர்கள் எல்லாம் இப்பொழுது அபூதர் ரலியல்லாஹுவை கண்ணியப்படுத்துகிறார்கள். யூதர்களினுடைய தலைவர்கள் அபூதர் ரலியல்லாஹுவை தனியாக அழைத்து சென்று சொல்கிறார்கள், அபூதர்ரே, நீங்கள் தான் இப்பொழுது ஜிஸ்யாவை கணக்கிட வந்திருக்கிறீர்கள். அவர்களினுடைய அந்த பொருளாதாரத்தை கணக்கிட்டு அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் ஒரு தொகையை. அப்பொழுது அந்த யூதர்கள் சொல்கிறார்கள், அவர்களினுடைய இயற்கை குணம் அல்லவாது, அபூதர்ரே, கொஞ்சம் பார்த்து எங்கள் மீது இறக்கப்பட்டு
கொஞ்சம் கணக்கை குறைவாக எழுதுங்கள். உங்களுக்கு நாங்கள் பொருளாதாரத்தை தனிப்பட்ட முறையில் அன்பளிப்பை உங்களுக்கு அதிகமாக நாங்கள் தருகிறோம். ஆனால் நீங்க என்ன சொன்னாலும் உங்க தோழர் கேட்பார். இப்ப 1 லட்சம் அப்படின்னு சொன்னா நீங்க மனசு வைத்தால் 50,000 என்று எழுத முடியுமா இல்லையா? உங்களுக்கு நாங்கள் அதிகமாக சில நல்ல தொகைகளை, நல்ல அன்பளிப்புகளை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். நீங்கள் கொஞ்சம் எங்களினுடைய கணக்குகளை கொஞ்சம் குறைத்து எழுதினால் மிக நன்றாக இருக்குமே என்று அபூதர் ரலியல்லாஹுவை பார்த்து பொருளாதாரத்தை காட்டி ஆசை வார்த்தை ஊட்டுகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புன்முறுவலோடு இந்த யூதர்களை பார்த்து சொன்னார்கள், யா கௌம், யா கௌமல் யஹூதி, ஓ யூத கூட்டமே, நான் யாரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் தெரியுமா? உலகத்திலேயே எனது உயிரை விடவும் நேசத்திற்குரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலிருந்து நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். எனது உயிரை விடவும் நேசத்திற்குரியவரிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். நீங்கள் யார் தெரியுமா? நான் என்னை அனுப்பியவர் எனது உயிரை விடவும் மென்மையானவர். நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். நீங்கள் யார் தெரியுமா? உலகத்திலேயே மிக வெறுப்புக்குரிய கூட்டம் என்று எனக்கு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தான். காரணம், யக்துலூனல் அன்பியா பிகைரி ஹக், அநியாயமாக பல இறை தூதர்களை நீங்கள் கொலை செய்தீர்கள், பல நல்லடியார்களை நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள். என்னை அனுப்பியவர் எனது உயிரை விட மேன்மையானவர். நான் வந்திருக்கக்கூடிய இடம் உலகத்திலேயே மிக மட்டமானவர்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆனாலும் அவர் மீது கொண்ட அந்த பாசத்தால் உங்களுக்கு நான் அநீதமும் செய்ய மாட்டேன். உங்கள் மீது கொண்ட அந்த வெறுப்பாலும் உங்களுக்கு நாங்கள் அநீதம் செய்ய மாட்டோம். அல்லாஹ் அக்பர். நான் உயிரை விடவும், மிக கவனமாக கேட்க வேண்டும் வார்த்தையை, ரசூலுல்லாஹ் யூதர்களிடத்தில் ஜிஸ்யாவை வசூல் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். யூதர்கள் கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து ஆசை வார்த்தையை சொல்லி அபூதரை கொஞ்சம் குறைவாக கணக்கெடுக்க வைத்து விடலாம் என்று அபூதர் ரலியல்லாஹுவை கண்ணியப்படுத்தி லஞ்சமாக அன்பளிப்பாக சில பொருட்களை கொடுத்து அபூதர் ரலியல்லாஹுவை கணக்கை குறைத்து காட்ட சொல்கிறார்கள். அதற்கு அபூதர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன? உயிரை விடவும் மேன்மையான இறை தூதர், அவரிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். நீங்கள் உலகத்திலேயே மிக மட்டமானவர் எனக்கு நீங்கள். ஆனால் அவர் மீது வைத்த அந்த பாசத்தால் உங்களுக்கு நான் அநீதமும் செய்ய மாட்டேன். உங்கள் மீதுள்ள வெறுப்பாலும் உங்களுக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன். அவருக்கு சாதகமாகவும் நான் நடக்க மாட்டேன். நாங்கள் நீதவான்கள். யார் மீது நாங்கள் பாசம் வைத்தாலும் நாங்கள் இந்த சித்தாந்தத்தை ஏற்றிருப்பது பண்பாட்டின் மீது வாழ்ந்து காட்டுவதற்குத்தான். எங்களினுடைய நீதத்தன்மையை ஒரு காலம் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அது எவ்வளவு நேசத்திற்குரியவராக இருந்தாலும் அந்த நேசம் அவருக்கு சாதகமாக எங்களை நடக்க வைக்காது. எவ்வளவு வெறுப்புக்குரியவனாக இருந்தாலும் அந்த வெறுப்பு உங்களுக்கு பாதகமாகவும் எங்களை நடக்க வைக்காது. யூதர்கள் எல்லோரும் கரங்களை தூக்கி சொன்னார்கள், வானமே நீ மழை பொழிகிறாய். இது போன்ற மேன்மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதினால்தான் வானம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்பதாக அபூதர் ரலியல்லாஹுவை பார்த்து கூறினார்கள் என்று சொன்னால், எமது நாகரீகத்தில் மின்னக்கூடிய பக்கங்கள் இதுதான். எந்த இடத்திலும் அவர்கள் தங்களினுடைய ஒழுக்கங்களை, பண்பாடுகளை விட்டுக் கொடுத்ததே இல்லை. எவ்வளவு கடுமையான நேரத்திலும் மனிதநேய மிக்கவர்களாகவே இருந்திருக்கிறார்கள், ஒழுக்கமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனே அன்பு சகோதரர்களே, இது எம்முடைய நாகரீகத்தில் மின்னக்கூடிய இரண்டாவது ஒரு பக்கம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால், பண்பாடுகளாலும் ஒழுக்கத்தாலும் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பண்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் கொண்டுதான் இஸ்லாம் இந்த உலகத்தில் கோலாட்சி கொண்டிருக்கிறது. பல்வேறு எதிர்ப்புகளையும் தாண்டி நிலைத்து நிற்பதற்கு அடிப்படை காரணம் இஸ்லாம் சுமந்திருக்கக்கூடிய உயர்ந்த ஒழுக்கங்களும் பண்பாடுகளும் தான். மூன்றாவது, எமது நாகரீகத்தில் மின்னக்கூடிய மற்றும் ஒரு பக்கம் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த நீதம், மனிதநேயம். இதுபோன்று மனித இனத்திற்கு சேவை செய்யக்கூடிய சிந்தனையை இஸ்லாம் விதைத்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எகிப்தினுடைய கவர்னராக இருக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கு அப்துல்லா என்ற ஒரு மகன் இருந்தார். அவர் குதிரை போட்டியில் கலந்து கொள்ளக்கூடியவர். குதிரை போட்டி நடக்கும் அல்லவா, அந்த போட்டியில் அதிகமாக ஈடுபாடு மிக்கவர் அப்துல்லா.
அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார். அப்போ எகிப்தில் நடைபெறக்கூடிய ஒரு குதிரை போட்டியில் அந்த எகிப்தினுடைய கவர்னரினுடைய மகன் அப்துல்லா கலந்து கொள்கிறார். எல்லா போட்டியிலும் அப்துல்லா தான் வெற்றி பெறுவார். மிகவும் வீரமிக்கவர், மிகவும் குதிரை யுத்தத்தில், குதிரை போட்டியில் மிகவும் திறமையானவர். அப்படி எகிப்தில் நடைபெற்ற ஒரு போட்டியில் அந்த எகிப்தை சார்ந்த ஒரு யூத வாலிபன் இப்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதல் முறையாக அம்ர் இப்னு ஆஸ் அவர்களினுடைய மகன் அப்துல்லாவினுடைய குதிரையை முந்தி வெற்றி அடைந்து விடுகிறார். இது அப்துல்லாவிற்கு மிகவும் ரோஷத்தை ஏற்படுத்தி விடுகிறது. நான் இந்த எகிப்திய சாம்ராஜ்யத்தினுடைய கவர்னரினுடைய மகன், நீண்ட நெடிய காலமாக வெற்றியை நானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு யூதன் வெற்றி என்னை முந்துவதா, என்னை வெற்றி பெறுவதா என்ற அந்த கோபத்தில் அம்ர் இப்னு ஆஸினுடைய மகன், எகிப்தினுடைய கவர்னரினுடைய மகன், அந்த யூதனை ஓங்கி அடித்து விடுகிறார் சாட்டையை கொண்டு. உடனடியாக அந்த எகிப்தினுடைய யூதர் தனது குதிரையின் மீது ஏறி மதீனாவிற்கு வருகிறார். ஐன ஹலீஃபத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களினுடைய ஹலீஃபா எங்கே என்று கேட்கிறார். நமது நாகரீகத்தில் மின்னக்கூடிய பக்கங்கள். நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. எங்கே நாம் நீதமாக இருக்கிறோம், நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில், நமது வியாபாரத்தில், நமது சமூகத்தில் இது போன்ற நீதமிக்கவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு யூதர் எகிப்தில் தாக்கப்படுகிறார், ஒரு முஸ்லிம் வாலிபனை கொண்டு. எகிப்தினுடைய கவர்னர் மகன் தாக்குகிறார். அந்த யூதனினுடைய புத்தியில் தோன்றிய முதல் விஷயம் என்ன? உலகத்தில் எங்கு சென்றாலும் எனக்கு நீதம் கிடைக்காது, முஸ்லிம்களிடத்தில் சென்றால் எனக்கு நீதம் கிடைக்கும். எகிப்திலிருந்து மதீனாவிற்கு குதிரையிலேயே வருகிறார். ஐன ஹலீஃபத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களினுடைய ஹலீஃபா எங்கே என்று கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். சொல்லப்பட்டது அதோ உமர். அந்த யூத வாலிபன் உமர் ரலியல்லாஹுவிற்கு பக்கத்தில் விரைந்து செல்கிறார். சொன்னான், உங்களினுடைய அமீர், உங்களினுடைய கவர்னர், எகிப்தினுடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ், அவரினுடைய மகன் அப்துல்லாஹுவிற்கும் எனக்கும் ஒரு குதிரை போட்டி நடந்தது. நான் முந்தி விட்டேன். நான் வெற்றி பெற்றதினால் இதை தாங்க முடியாமல் அப்துல்லா கவர்னரினுடைய மகன் என்னை கடுமையாக தாக்கிவிட்டார். இதோ பாருங்கள் அடையாளத்தை. எனக்கு நீதத்தை பெற்றுத்தாருங்கள், நீங்கள் தான் நீதத்தை பெற்றுத்தர முடியும். எவ்வளவு ஒரு உயர்ந்த நம்பிக்கையை இஸ்லாம் ஏற்படுத்தியது. உடனடியாக உமர் ரலியல்லாஹு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுவிற்கு கடிதம் எழுதினார்கள். அந்த யூதனை தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே தங்க வைக்கிறார்கள். தனது வீட்டிலிருந்தே உணவுகள் கொடுக்கப்படுகிறது அந்த யூத வாலிபனுக்கு. உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுகிறார்கள் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கு. இந்த கடிதம் கிடைத்தவுடன் நீயும் உனது மகனும் உடனடியாக மதீனாவிற்கு நீங்கள் வர வேண்டும். என்ன காரணம் என்று எதுவுமே தெரியவில்லை, எதுவுமே எழுதப்படவில்லை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கடிதத்தை பார்க்கிறார்கள், தனது மகனையும் பார்க்கிறார்கள். மகனை அழைத்துக் கொண்டு மதீனாவிற்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹுனுடைய நேசத்திற்குரிய நண்பர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு. இஸ்லாத்திற்கு முன்னாடியே இந்த இருவரும் தோழர்கள், அம்ர் இப்னு ஆஸும் உமர் ரலியல்லாஹு. பாலிய கால சிநேகிதர்கள், மிகச்சிறந்த நண்பர்கள், உயிர் தோழர் என்றெல்லாம் நாம் சொல்வோமா இல்லையா? அந்த வார்த்தையை விடவும் உயர்வான தோழர்கள் அந்த இருவரும். பல நாட்களுக்கு பிறகு இருவரும் சந்திக்கிறார்கள். கெட்டி அணைத்து முத்தமிட்டு வரவேற்று அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை தனது பக்கத்தில் அமர வைக்கிறார்கள். அவரினுடைய மகனையும் அமர வைத்து இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சப்தமிட்டார்கள், எங்கே அந்த எகிப்தினுடைய யூதன், எங்கே அந்த கிபுத்தி இனத்தை சார்ந்த யூதன்? உடனடியாக அந்த வாலிபன், அந்த எகிப்தினுடைய யூதன் எழுந்திருக்கிறான். அவனை தன் பக்கத்தில் அழைத்தார்கள். கும் யா அப்துல்லா, அம்ர் இப்னு ஆஸினுடைய மகன் அப்துல்லாஹுவே எழுந்திருங்கள். யூதனினுடைய கரத்தில் தன்னிடத்தில் இருந்த அந்த சாட்டையை குடுக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு. சொன்னார்கள், யுத்ரிப், யூதனே இந்த அப்துல்லாஹுவை அடி என்று சொல்கிறார்கள். அந்த யூதன் அடிக்கிறார். சொன்னார்கள் யூதனை பார்த்து, இல்லை, உனக்கு எவ்வளவு திருப்தி ஏற்படுமோ அந்த அளவிற்கு நீ அடித்துக் கொண்டே இரு. அந்த யூதன் ஒரு கட்டத்தில் சோர்வு ஏற்பட்டு விட்டு சொல்கிறான், போதும், என்னை அடித்த அளவிற்கு நான் அடித்து விட்டேன். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், கும் யா அம்ர் இப்னு ஆஸ், அம்ர் இப்னு ஆஸை எழுந்திரு. யூதனினுடைய கரத்தில் சாட்டையை கொடுத்து சொன்னார்கள், யூதனே, இதோ இந்த கவர்னரையும் நீ அடி. யூதன் பதறிவிட்டார்.
சொன்னார், என்னை அடித்தது கவர்னரினுடைய மகன், அவரை நான் அடித்து விட்டேன், பழி வாங்கி விட்டேன், போதும். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு, இல்லை, அந்த அப்துல்லாஹினுடைய உள்ளத்தில் உன்னை அடிக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்படி வந்தது தெரியுமா? கவர்னரினுடைய மகன் என்ற ஒரே காரணத்தினால் தான் இந்த சிந்தனை வந்திருக்கிறது. ஆதலால் இந்த கவர்னரையும் நீ அடிக்க வேண்டும், அதுதான் மிக சரியாக இருக்கும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கண் கலங்கி விடுகிறார்கள். சுத்தி இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் நபி தோழர் அல்லவா, கண் கலங்குகிறார்கள். அந்த யூதர் சொன்னார், இல்லை, என்னை யார் அடித்தார்களோ அவரை நான் பழி வாங்கி விட்டேன், போதும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், வரலாற்றில் இன்றும் பொன் எழுத்துகளில் எழுதப்பட்டிருக்கிறது, யா அம்ர், ஓ அம்ரே, எத்தனை நாட்களாக உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையையும் அவர்களினுடைய தாய் சுதந்திரமாக பெற்றெடுக்கிறாள். எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்தில் சுதந்திரமாகவே பெற்றெடுக்கப்படுகிறார்கள். எத்தனை நாட்களாக நீங்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தையை உணர்வதற்கு 1400 ஆண்டுகள் வேண்டும். இந்த வார்த்தை உணரப்பட்டிருந்தால் அமெரிக்காவில் அந்த வாலிபன், கருப்பினர்த்து வாலிபன் கொலை செய்யப்பட்டிருப்பான. இந்த வார்த்தை உலகம் உணர்ந்திருக்கும் என்று சொன்னால் தூத்துக்குடியில் அந்த மக்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்களா? இந்த வார்த்தை உணரப்பட்டிருக்கும் என்று சொன்னால் சாத்தாங்குளத்தில் ஒரு குடும்பத்தினுடைய 2 ஆண்மகன்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்களா? அம்ரே, எத்தனை நாட்களாக உலகத்தில் ஒவ்வொரு தாயும் குழந்தையை சுதந்திரமாக பெற்றெடுக்கிறாள், பதவியும் அதிகாரமும் இருக்கிறது என்பதற்காக எத்தனை நாட்களாக நீங்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் மக்களை. இது நம்முடைய நாகரிகத்தில் மின்னக்கூடிய பக்கங்கள். இஸ்லாம் சென்ற இடத்தில் எல்லாம் நியாயத்தையும் நீதத்தையும் மட்டுமே நிலைநாட்டியது. முஸ்லிமன், அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இஸ்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே பேசியது, நீதம் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும். சஹீஹுல் புகாரியில் ஒரு அழகான அறிவிப்பு பதிவு செய்யப்படும். ஒரு முஸ்லிம் நபித்தோழர், எங்களினுடைய நாகரிகம் எவ்வளவு உயர்ந்த நாகரிகம் என்பதற்கு, நாங்கள் இந்த உலகத்தில் விதைத்த எவ்வளவு ஒரு அழகான விதையை நாங்கள் விதைத்திருக்கிறோம் என்பதற்கு, நம்முடைய நாகரிகத்தில் மின்னக்கூடிய அந்த அழகான ஜோதியை, வைரத்தை நீங்கள் காண வேண்டும். சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, ஒரு நபித்தோழர் கடை வீதிக்கு செல்கிறார். ஒரு பொருளை வாங்குவதற்காக ஒரு யூதர் கடை வைத்திருக்கிறார். அந்த யூதரிடத்தில் வியாபாரம் நிமித்தமாக பேசுகிறார். அப்போ ஒரு பொருளை சுட்டி காட்டி கேட்கிறாங்க அந்த நபித்தோழர், இந்த பொருள் அசீல், ஒரிஜினலா, நல்ல பொருளா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த தோழர் அந்த யூதர் சொல்றாரு, மூசாவை அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக இது ரொம்ப நல்ல பொருள் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு யூதர் அல்லவா. உன்னை இந்த தோழருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, இது மதீனா, இந்த தேசத்தினுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்து கொண்டு மூசாவை தூக்கி பேசுகிறாயா அப்படி சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, அந்த யூதரை இந்த நபித்தோழர் ஓங்கி அடித்து விடுகிறார். சஹீஹுல் புகாரில் அந்த வார்த்தை வரும். உடனடியாக அந்த யூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வா முஹம்மதிடத்தில், அவரிடத்தில் நீ செய்த காரியத்திற்கு நியாயத்தை கேட்கலாம். அல்லாஹ் அக்பர். அவர் தன்னுடைய தலைவரிடத்தில் அழைக்கவில்லை. அவர் உணர்ந்திருந்தார், எனக்கு ஒரு யூதனாகிய எனக்கும் நியாயத்தையும் நீதத்தையும் செலுத்துவதற்கு மிகவும் தகுதியானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக மட்டுமே இருக்க முடியும். உடனடியாக அந்த தோழர், இந்த யூதர் சொல்கிறார், வா முஹம்மதிடத்தில், முஹம்மதிடத்தில் கேட்போம், அவர் எனக்கு நீதத்தை தரட்டும், நீ செய்தது சரியா, நான் செய்தது சரியா. அந்த நபித்தோழரும் முஸ்லிம் அல்லவா, ரசூலுல்லாஹ் என்ற தைரியத்தில் அவரும் வந்து விடுகிறார். அந்த யூதர் சொல்கிறார், உன்னுடைய தோழர் என்னை இப்படி அடித்து விட்டார், மூசாவை நான் முன்னிலைப்படுத்தியதற்காக என்னை அடித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்த அந்த தோழரை பார்த்து கேட்டார்கள், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? மூசா யார் தெரியுமா? நாளைக்கு மறுமையில் எல்லோரும் முதல் சூர் ஊதும் பொழுது உலகமே அழிந்து விடும். 2வது சூர் ஊதப்படும், நானே முதன்மையாக எழுப்பப்படுவேன். நான் எழுந்து பார்ப்பேன், எனக்கு முன்னால் மூசா அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பார். என்னை விடவும் மூசாவை மிகச் சிறந்தவர் என்பதாக யார் மூசாவை முன்னிலைப்படுத்தியதற்காக எந்த தன்னை நேசிக்கக்கூடிய தோழர் அடித்தாரோ அந்த தோழரை கண்டிக்கிறார்கள். அந்த யூதருக்கு நியாயத்தை, தர்மத்தை அல்லாஹ்வின் தூதர் நிலைநாட்டினார்கள். இது எமது நாகரீகத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. இஸ்லாம் நுழைந்த எல்லா இடங்களிலும் நீங்கள் பாருங்கள்,
நீதத்தை இஸ்லாம் மிக தெளிவாக நிலைநாட்டி இருக்கும். அது யாராக இருந்தாலும் நீதத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. இது எமது நாகரிகத்தினுடைய மிக முக்கியமான மின்னக்கூடிய பக்கங்களில் மிக முக்கியமான ஒரு பக்கம். இறுதியாக நேரத்தினுடைய சுருக்கம். நம் நாகரீகத்தை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். வானத்தை விட விசாலமானது, கடலை விட ஆழமானது நாங்கள் இந்த பூமி பந்தில் விதைத்திருக்கக்கூடிய, நாம் சுமந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய நாகரீகம், இந்த உலகத்திற்கு செய்திருக்கக்கூடிய சேவைகள் என்பது மிகவும் விசாலமானது. இறுதியாக அன்பு சகோதரர்களே, பொதுவாக உலகத்தினுடைய எல்லா நாகரீகங்களும் பெண்களை ஒரு போதைப் பொருளாக மட்டுமே பாவித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். 1400 ஆண்டுகள் கடந்து நம்ம எல்லாம் 2020 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். இன்றும் கூட பெண்கள் ஒரு போதைப் பொருளாகவே பாவிக்கப்படுகிறார்கள். பெண்கள் இன்றும் கூட புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு பெரிய அறிஞர் சொல்வார், உலகத்தில் பல வரலாற்று ஆய்வாளர்களை நான் படித்திருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றை நான் படித்திருக்கிறேன். உலகமே காது கொடுத்து கேட்டுக்கொள், இந்த உலகத்திற்கு பெண்களுக்கு உரிமையை முஹம்மது நபிக்கு நிகராக யாருமே கொடுக்கவில்லை என்பதாக ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா கூறுகிறார். இஸ்லாமிய வரலாற்றினுடைய முதல் பல்கலைக்கழகம், இஸ்லாமிய வரலாறு அல்ல, இந்த உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம். நீங்க என்ன கூகுள்ல போய் இந்த உலகத்திலேயே முதல் பல்கலைக்கழகம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க டைப் செஞ்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே முதல் பல்கலைக்கழகம் கிபி 859. அல்லாஹுவின் தூதர் மரணித்த ஒரு 100 ஆண்டுகள், அல்லாஹுவின் தூதர் மரணித்த ஒரு 100 ஆண்டுகள் பாருங்கள், கிபி 859. இந்த 859 உலகத்தில் முதல் பல்கலைக்கழகம் மொரோக்காவில் கட்டப்பட்டது. அதை கெட்டியது யார் என்று சொன்னால் ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி. ஒரு பெண்மணி, ஸ்பெயினை சார்ந்த ஒரு பெண்மணி. இவங்க மொரோக்காவுக்கு வராங்க. 859 உலகத்திலேயே முதல் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் தான். கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான பாடங்கள் அங்கே பயிற்றுவிக்கப்பட்டதாம். உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகத்தையும் அந்த பெண்மணி அந்த பல்கலைக்கழகத்தில் கட்டுகிறார். ஹைரவான் என்ற ஒரு அந்த பல்கலைக்கழகத்திற்கு தான் பிறந்த ஊரான ஹைரவான் என்ற அந்த ஊரினுடைய பெயரை வைக்கிறார்கள். ஃபாத்திமா என்ற அந்த பெண்மணி கிட்டத்தட்ட முதல் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, உலகத்திலேயே பட்டப்படிப்பை முடித்ததற்கு பிறகு பட்டம் கொடுக்கக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தியதும் இந்த பெண்மணி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹுவை பற்றி அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஆண்களாகிய எங்களுக்கு மார்க்க விஷயத்தில், உலக விஷயத்தில் எதில் எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டை நாங்கள் தட்டுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு எங்களுக்கு விளக்கம் கொடுப்பார்கள். அவர்களினுடைய விளக்கத்திற்கு நிகரான ஒரு விளக்கத்தை யாராலும் கொடுக்க முடியாது. எங்களினுடைய எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அறிஞராக ஆயிஷா ரலியல்லாஹு மிளிர்ந்தார்கள் என்பதாக நாம் படிக்கிறோம். இமாம் ஷாஃபிஈ மிகப்பெரிய அறிஞர். இமாம் ஷாஃபியினுடைய உஸ்தாதை நீங்கள் எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த உஸ்தாதில் ஒரு பெண்மணியும் இடம்பெறுவார்கள். இமாம் ஷாஃபியை உருவாக்கிய அறிஞர்களில் பெண் அறிஞர்களும் இருந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் பெண் அறிஞர்கள் என்பதாகவே பல 100 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. பல 100 புத்தகங்கள் இஸ்லாம் பெற்றெடுத்த பெண்ணியங்கள். இந்த உலகத்தில் பெண்கள் போதைப் பொருளாக மட்டுமே பாவிக்கப்பட்ட அந்த காலகட்டம், பெண் குழந்தை என்று சொன்னாலே ஒதுக்கப்பட்ட அந்த காலகட்டம், ஏன் இன்று வரையிலும் பெண்களுக்கு எதிரான பல்வேறு குற்றங்கள் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்களுக்கு சுதந்திரத்தை மட்டுமல்ல, பெண்களும் கற்க வேண்டும் என்று கல்வியை மட்டுமல்ல, உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகத்தை ஒரு முஸ்லிம் பெண்மணியை கெட்டி எழுப்பக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் சுதந்திரத்தை பெண்களுக்கு மிக நிரப்பமாக கொடுத்திருந்தது. ஆனா இன்று வரை நாம் கூட கொடுக்கவில்லை. நம்முடைய மனைவிகளுக்கு நாம் கூட இந்த அளவிற்கு நாங்கள் உருவாக்கவில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அபூ மூஸா அஷ்அரி மிகப்பெரிய தோழர்,
அவர் சொல்கிறார், எங்களினுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பெண்களாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதாக. ஏன்? இமாம் தொபரி ஹதீஸினுடைய வரலாற்றினுடைய மிகப்பெரிய அறிஞர், அவர் ஒரு தகவலை சொல்வார். ஹதீஸுகள் நம்ம எல்லாம் தெரியும், சஹீகான ஹதீஸுகள், பலகீனமான ஹதீஸுகள் சொல்லி. ஹதீஸை அதிகம் அறிவித்த 5 தோழர்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு, ஆயிஷா ரலியல்லாஹு வருவார்கள். ஹதீஸை அதிகம் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் ஹதீஸை அதிகமாக அறிவித்திருக்கிறார்கள். நாம் காணக்கூடிய பல்வேறு ஹதீஸுகள் பெண்களின் மூலியமாக இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதைத்தான் இமாம் தபரி சொல்வார்கள், ஹதீஸுகள்ல பலகீனமான ஹதீஸுகள், பலமான ஹதீஸுகள், ஸஹீஹான ஹதீஸுகள், ضعீஃபான ஹதீஸுகள் என்று பகுதி உண்டு. இந்த பலகீனமான ஹதீஸுகளை அறிவித்த அனைவருமே ஆண்கள் தானே தவிர ஒரு பெண் கூட நபியின் மீது பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அறிவித்ததில்லை என்பதாக இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். எவ்வளவு ஒரு அறிவு களஞ்சியமாக இருந்திருக்கிறார்கள். பெரும் பெரும் நபித்தோழர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெண்ணியமாக நபி தோழிகள் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய இக்கட்டான நேரத்தில் நபிக்கு மிகச்சிறந்த ஆறுதலை, ஆலோசனையை கொடுத்த ஹுதைபியா உடன்படிக்கையில் நபியையும் நபித்தோழர்களையும் பாதுகாத்ததில் பெண்கள் மிக முக்கியமாக இருந்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பெண்கள்கிட்ட ஆலோசனை கேட்கிறதே கிடையாது. பெண்களை எல்லாம் நாம் கூட இன்றைக்கு மதிப்பதே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகமே இன்று வரை பெண்களை தூற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பெண்களையும் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக, மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்களாக இஸ்லாம் உருவாக்கி காட்டியிருக்கிறது. எமது நாகரிகத்தில் மின்னக்கூடிய பக்கங்களில் இதுவும் ஒரு பெரும் பகுதியாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இமாம் பிதாயா வன் நிஹாயா, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். இந்த வரலாற்றோடு இந்த எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஈரான்ல ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். இமாம் பிதாயா வன் நிஹாயா, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களினுடைய புத்தகம், ஒரு பெரிய இஸ்லாமிய வரலாற்று புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். 6ஆம் நூற்றாண்டிலே ஈரானில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு முஸ்லிம் பெண்மணி நீதிமன்றத்திற்கு வருகிறார். இஸ்லாமிய நீதிமன்றம் அது. வந்து தனது கணவனின் மீது ஒரு வழக்கு தொடர்கிறார். நமது நாகரீகத்தில் மின்னக்கூடிய இந்த பக்கத்தோடி நாம் நமது ஒழுக்கத்தையும், நமது பண்பாடுகளையும், நமது நேர்மையையும், நமது பாசத்தையும் நாம் நம்மோடு உரசி பார்த்து கொண்டு நம்முடைய பொறுப்புகள் எவ்வளவு வீரியமிக்கது என்பதையும், இந்த உலகத்திற்கு நாம் இன்னும் எவ்வளவு பெரும் தியாகம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் என்பதையும் இந்த வரலாற்றினுடைய முடிவோடி நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த 6ஆம் நூற்றாண்டுல ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்கிறார்கள். அந்த வழக்கு யாரை பற்றி? தனது கணவனை பற்றி அந்த பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் வழக்கு தொடர்கிறாள். கணவனின் மீது என்ன குற்றச்சாட்டை அந்த பெண் சொல்கிறாள் என்று சொன்னால், எனது கணவர் என்னை திருமணம் முடிக்கக்கூடிய அந்த நாளில் இவ்வளவு மகர் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து என்னை திருமணம் முடித்தார். ஒன்னும் மகரை கொடுத்து திருமணம் முடிக்கணும், அல்லது மகர் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் இஸ்லாத்துல. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அந்த பெண் சொல்றாங்க, எனது கணவர் திருமணம் முடித்த அந்த நாளில் உனக்கு இவ்வளவு மகர் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து என்னை திருமணம் முடித்தார். ஆனா திருமணம் முடித்து பல ஆண்டுகளும் கழிந்து விட்டது. எனக்கு வாக்கு கொடுத்த அந்த மகரை இன்னும் அவர் தரவில்லை. கேட்டால் அப்படி சொல்லவில்லை என்று மறுக்கிறார். நீங்கள் கூப்பிட்டு கொஞ்சம் நீதத்தை பெற்றுத்தாருங்கள் என்று ஒரு பெண்மணி வழக்கு தொடர்கிறார். இப்ப நீதிபதி கணவரை, அந்த அம்மாவை அந்த இடத்திலேயே நிப்பாட்டி வைத்துவிட்டு அந்த பெண்மணியினுடைய கணவரை அழைத்து வர ஆள் அனுப்புகிறார். கணவரும் வருகிறார். நீதிமன்றத்தில் கணவர் நிப்பாட்டப்படுகிறார். நீதிபதி கேட்கிறார், உங்களினுடைய மனைவி உங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், இவ்வளவு மகர் தருகிறோம் என்று வாக்கு கொடுத்து விட்டு நீங்கள் தரவில்லையாம், கேட்டால் அப்படி சொல்லவில்லை என்று மறுக்கிறீர்களாமே, இதை பற்றி உங்கள் தரப்பு நியாயம் என்ன என்று அவர் கணவனிடத்தில் நீதிபதி விசாரிக்கிறார். கணவர் நீதிமன்றத்திலும் மறுக்கிறார், நான் அப்படியெல்லாம் வாக்கு தரவில்லை,
நான் மகர் தருகிறேன் என்றெல்லாம் வாக்கு சொல்லவில்லை, அவளை திருமணம் முடிக்கும் பொழுதே நான் மகரை கொடுத்துதான் திருமணம் முடித்தேன் என்று கணவர் மறுக்கிறார் இந்த குற்றச்சாட்டை. இப்பொழுது நீதிபதி அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார், நீ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாய், குற்றம் சுமத்தப்பட்ட உனது கணவனும் அதை மறுக்கிறார், உன் தரப்பில் ஏதாவது சாட்சி இருக்கிறதா? உன் தரப்பை வலுப்படுத்துவதற்கு சாட்சியாளர்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்ப அந்த பெண்மணி சொன்னார்கள், இதோ இந்த தெருவிலே 2 ஆண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் எனது திருமணத்திற்கு சாட்சியாக இருந்தார்கள், அவர்களை அழைத்து நீங்கள் விசாரித்தீர்கள் என்று சொன்னால் உண்மை தெரிந்துவிடும் என்று அந்த பெண் சொல்கிறார். நீதிபதி அந்த இருவரையும் சாட்சியாளர்களை அழைக்கிறார். நீதிபதி சாட்சியாளர்களிடத்தில் சொல்கிறார், இப்படி இந்த பெண்மணி இந்த தனது கணவனின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறாள், மகர் தரவில்லை என்று. நீங்கள் தான் இந்த திருமணத்திற்கு சாட்சியாளராக இருந்தீர்கள் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறாள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உண்மையிலேயே இந்த பெண் பக்கம் நியாயம் இருக்கிறதா அல்லது கணவர் பக்கம் நியாயம் இருக்கிறதா என்று நீதிபதி சாட்சியாளர்களிடத்தில் சொல்கிறார். அந்த 2 சாட்சியாளர்களும் சொன்னார்கள், நாங்கள் ஒரு திருமணத்திற்கு சாட்சியாக இருந்திருக்கிறோம், ஆனா இப்ப இந்த பெண்மணி முகத்தை மூடி இருக்கிறார். அந்த பெண்மணி நிக்காப் அணிந்திருக்கிறார்கள், முகத்தை மூடி இருக்கிறார்கள். ஆதலால் இது இந்த பெண்மணி தானான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. நாங்க ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு சாட்சி போட்டோம், கையெழுத்து போட்டோம், சாட்சியாளரா இருந்திருக்கிறோம். ஆனா இப்ப இந்த பெண்மணி முகத்தை மூடி இருக்கிறார், அவ முகத்தை திறக்க சொல்லுங்கள், அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்த்து விட்டு நாங்கள் சாட்சி போட்ட பெண்தானா என்று ஊர்ஜிதப்படுத்தி விட்டு பிறகு நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். நீதிபதிக்கும் இது சரியாகப்பட்டது. பெண்ணே, உன்னுடைய நிக்காப் நிர்பந்தம் நீ உயர்த்திக்கொள், உன்னுடைய முகத்தை அவர்களுக்கு காட்டு, அதற்கு பிறகு அவர்கள் தரப்பினுடைய நியாயத்தை நாம் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். நீதிபதி இப்படி சொன்னவுடன் குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடிய கணவர் சப்தமிடுகிறார், எனது மனைவியினுடைய முகத்தை அவள் வெளிக்காட்ட வேண்டாம், எனது மனைவி என்ன குற்றச்சாட்டை சொன்னாலோ அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவள் என்னிடத்தில் என்ன மகரை எதிர்பார்க்கிறாளோ நான் கொடுத்து விடுகிறேன் என்று அந்த கணவன் சொல்கிறார். நீதிபதிக்கு பெரிய ஆச்சரியம். ஆனே, நீங்கள் இவ்வளவு நேரம் மறுத்து கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் ஒத்துக்கொள்வதற்குண்டான அடிப்படை காரணம் என்ன? அந்த ஆண் சொன்னார், அந்த கணவர் சொல்கிறார், எனது மனைவியினுடைய முகத்தை என்னை தவிர வேற யாரும் காணக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். உடனடியாக அந்த பெண்மணி நீதிபதியை பார்த்து சப்தமிட்டு சொன்னால், நான் என்ன குற்றச்சாட்டு வைத்தேனோ அந்த குற்றச்சாட்டிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். என் கணவரை எனக்கு எந்த மகரும் தர வேண்டாம், இந்த உலகத்திலும் நான் அவரை பிடிக்க மாட்டேன், நாளைக்கு மறுமையிலும் பிடிக்க மாட்டேன், என் முகத்தை அந்நியர்கள் பார்க்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நான் சொன்ன குற்றச்சாட்டை அங்கீகரித்துக் கொண்டாரே, இது போன்ற கணவனை கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அந்த பெண்மணியும் சப்தமிடுகிறார். நீதிபதி இப்பொழுது சப்தமிட்டார்கள், உக்துப் ஃபீ மகாரிமில் அஹ்லாக், வரலாற்றில் இந்த ஒழுக்கத்தை பதிவு செய்யுங்கள். முஹம்மதினுடைய சமூகத்தில் இது போன்ற ஒழுக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த வரலாறுகளில் உலகம் இருக்கக்கூடிய வரை எங்களினுடைய நாகரீகத்தை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற ஒழுக்கத்தை வரலாற்றில் பதிவு செய்யுங்கள் என்பதாக நீதிபதி சப்தமிடுகிறார். அன்பு சகோதரர்களே, எவ்வளவு ஒரு நாகரீகம் மிக்க எமது பண்பாடுகளோடு வாழ்ந்திருக்கிறோம். தன்னுடைய மனைவி அவளினுடைய முகத்தை அந்நியர்கள் காணக்கூடாது என்பதற்காக குற்றச்சாட்டை சுமக்கக்கூடிய ஆண்கள், இவ்வளவு சிறந்த கணவனை கொடுத்தானா, நானே குற்றச்சாட்டை நீக்கிக் கொள்கிறேன் என்பதாக பெருமிதத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள், இவ்வளவு ஒரு அழகான நாகரீகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் சொந்தக்காரர்கள் நாம் அனைவரும். அன்பு சகோதரர்களே, இந்த 1 மணி நேரம் பல்வேறு தகவல்களை நீங்கள் கேட்டிருந்தாலும், ஏதோ வரலாறோடு நாங்கள் கேட்டோம், ஏதோ உணர்வான வரலாறுகள், அழகான வரலாறுகளை கேட்டோம் என்று பிரிந்து செல்லாமல், இந்த வரலாறுகள் நமக்கு வாழ்வினுடைய படிப்பினையாக மாற வேண்டும். இவ்வளவு பாரம்பரியமிக்க அழகிய சமூகத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். நம்முடைய பொறுப்பு எவ்வளவு தேவை? உலகம் முழுவதும் நியாயமின்மையினால் இருக்கிறது. மனிதநேயத்திற்கு எதிராக ஒரு உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு இணைதுணைகள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அநீதத்தாலும் அக்கிரமத்தாலும் உலகம் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிறது. இவை யாவற்றையும் சுத்தம் செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வாறு சுத்தம் செய்வது? முதலில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். வெறும் நாகரீக மிக்கவர்கள், பண்பாடு மிக்கவர்கள் என்று முழங்கிக் கொண்டிருப்பது அல்ல. நம்முடைய வாழ்வில் இந்த நியாயங்களை கொண்டு வர வேண்டும். ஒழுக்கங்கள் நமது குடும்பத்தில் பிரதிபலிக்க வேண்டும்.
மனிதநேயங்கள் நமது வாழ்வை அலங்கரிக்க வேண்டும். எந்த சூழலிலும் ஒழுக்கத்திற்கு மாற்றமாக, நியாயத்திற்கு மாற்றமாக, மனிதநேயத்திற்கு மாற்றமாக நம்முடைய வாழ்வுகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்கு நாம் வாழ்ந்து காட்டினாலே இதுவே மிகப்பெரிய தியாகம் இஸ்லாத்திற்கு. நம்ம பல்வேறு பேசுவார்கள், இஸ்லாத்திற்கு தியாகம் செய்யுங்கள், இஸ்லாத்திற்கு தியாகம் செய்யுங்கள். இஸ்லாத்திற்கு முதன்மையான தியாகம் என்ன தெரியுமா? மிகச்சிறந்த தியாகம் என்ன தெரியுமா? இஸ்லாம் விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த உயர்ந்த பண்புகளை நமது வாழ்வுகளில் நாம் ஏற்று நடக்க வேண்டும். நாம் பண்பாடு மிக்கவர்களாக, ஒழுக்க மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது எமது நாகரீகத்தில் மின்னக்கூடிய இன்னும் சில பக்கங்களை மிக ஆழமாக நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலம் முழுவதும் தூய்மையான இஸ்லாமிய நாகரீகத்தில் அல்லாஹ் வாழ வைக்கட்டும். எங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாகரீக மிக்கவர்களாக, பண்பாடு மிக்கவர்களாக, ஒழுக்க மிக்கவர்களாக, ஏகத்துவத்தின் மீது வாழ்ந்து அந்த ஏகத்துவத்தின் மீதை மரணிக்கக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தரட்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.